ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியா. ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியா. பீடமே அன்பின் பிரசன்னமாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளின் நிற்ற வரைக்கும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். சிறப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களையும் தங்களுடைய திருமண ஆண்டு நாள்களையும் நினைவு கூறுவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நிறைந்த அருள் ஆசீர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல மருத்துவனாக இருந்து அவர்களுடைய நோய் நொடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். பயணங்களிலே வழித்துணையாக ஆண்டவர் இருந்து அவர்களுடைய பயணங்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான பயணமாக அமைய ஆண்டவருடைய கிருபை அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே திருத்தூதர்களின் திருத்தூதர் என அழைக்கப்படும் புனித மகதலா மரியாவினுடைய விழாவை திரு அவை கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து சான்று பகர்ந்தவர். இவருடைய இந்த விழாவை கொண்டாடுகிற போது சிறப்பாக நாங்களும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு சான்று பகருகிற ஆண்டவர் கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே தாங்கி செல்லுகிறவர்களாக வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும்
கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும் உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 1 தொடக்கம் 4 வரை. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசி நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரிலும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வனமே உம்மை போற்றுவேன். கைகூப்பியும் அது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விரிந்து நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கு என்னை இறுக பிடித்துள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. வழியில் என்ன கண்டாய் நீ, மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1:11 தொடங்கி 18 முடிய. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையில் இருள் நீங்க முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கேயோ வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ராபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் அவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் புனித மகதலா மரியாவினுடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். மகதலா மரியா, நாங்கள் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கலாம், ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்கிறார். இந்த மகதலா மரியா யார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற போது, வேதாகமத்தை அல்லது வரலாற்று சுவடுகளை நாங்கள் புரட்டி பார்க்கிற போது, இவர் ஒரு சிறப்பான இடத்திலே இருந்து வந்தபடியாலே இவரை அந்த இடத்தோடு சேர்ந்து நாங்கள் அழைக்கிறோம். அந்த இடம் மகதலா. அந்த இடம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால், கலிலேயாவினுடைய பகுதியில் இருக்கிற கெனசரேத் என்னும் வெளியிலே இருக்கிற தெற்கு பகுதியாக இருக்கிற ஒரு இடம்தான் மகதலா. மகதலா என்கிற அந்த இடத்திலே இருந்து வந்தபடியால் தான் இவரை மகதலா மரியா என்று சொல்லி அழைக்கிறோம். அதை நாங்கள் நற்செய்தி வாசகங்களிலும் நாங்கள் பார்க்கலாம். இவருடைய அழகான வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் தெரியும். சில வரலாற்று குறிப்புகள் நற்செய்தி வாசகங்கள் இருக்கிறது. இவருக்குத்தான் 7 தீ ஆவிகள் பீடித்திருந்ததாகவும், அந்த தீ ஆவிகளை ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணிடமிருந்து மரியாவிடமிருந்து துரத்தியதாகவும், அந்த நிகழ்வு நடைபெற்ற பிற்பாடு அவர் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு சீடத்தியாக மாறியதாகவும் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியவர்கள் பலர். இந்த பலருக்குள்ளே மகதலா மரியாவும் ஒருவர் சிறப்பான ஒரு இடத்தை வகித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவிலே அதிகமாக அன்பு காட்டியவர்களுள் இவரும் ஒருவர். அதனால்தான் என்னவோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை முதலிலே இந்த மகதலா மரியாவூடாகத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதைத்தான் நாங்கள் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டார். அருமையான உரையாடல், ஏன் நம்ம அழுகிறீர் என்று கேட்டார்கள். மகதலா மரியா அவரை தோட்டக்காரர் என்று சொல்லி நினைத்து அவரோடு கதைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ராபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். உடனடியாகவே மகதலா மரியாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, நீ போ என்னுடைய சீடர்களுக்கு அதை சொல்லு என்று சொல்லி. அதனால்தான் மகதலா மரியாவை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று சொல்லி திரு அவை கொண்டாடுகிறது. திருத்தூதர்களுக்கே ஆண்டவருடைய செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் நியமிக்கப்பட்ட ஒரு பெண் தான் இவர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இன்னும் மிக முக்கியமான பல நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது
அடியிலே நின்ற பெண்களுக்குள்ளே இவரும் ஒருவர். சீடர்கள் எல்லோரும் பயந்து ஓடிவிட்டார்கள். அந்த இடத்திலே ஆண்கள் நிற்க தைரியம் இல்லாதவர்களாக இருந்தபோது ஒரு சில பெண்கள் தான், மெரியாளோடு சேர்ந்து ஒரு சில பெண்கள் தான் அந்த இடத்திலே நின்றதாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த பெண்களுக்குள்ளே மகதலா மரியாவும் ஒருவர். அவர் தைரியத்தோடு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தொடுகை, ஆண்டவர் இயேசுவினுடைய அருள், அவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு தைரியமாக, ஆண்கள் சுற்றி நின்று ஏளனம் செய்தால் என்ன, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இறந்து கொண்டிருக்கிற போது எள்ளி நகையாடினால் என்ன, நான் ஆண்டவருடைய பாதத்திலே இருப்பேன் என்று சொல்லி நிற்பேன் என்று சொல்லி மகதலா மரியா துணிவு கொண்டு தன்னுடைய துணிவை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அஞ்சு நடுங்கியவர்களுக்கு துணிவு கொடுக்கிற ஒரு சகோதரியாக, ஒரு பெண் சீடத்தியாக மகதலா மரியாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார். அவளுடைய அந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது சிறப்பாக நாங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற பெண்களுக்காக மன்றாடுவோம். பெண்கள் தைரியமாக தங்களுடைய வாழ்வை வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நாங்களும் பெண்களை மதித்து அவர்களுக்குரிய மகத்துவத்தை கொடுக்கிற நல்லதொரு சமூகத்தை கட்டியெழுப்புகிற நல்லுள்ளம் கொண்டவர்களாக வாழுகிற மாறுகிற கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே பெண்களுக்கு எதிராக எத்தனையோ வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ எங்களுடைய சகோதரிகள் பிழையான முடிவை எடுத்து நாளாந்தம் உயிரை மாய்க்கிற சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நாங்களும் மகதலா மரியாவை நாங்கள் பின்பற்றி மனத்தைரியத்தோடு ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகருகிற, ஆண்டவர் தந்த அந்த அழைப்புக்கு பிரமாணிக்கமாக, கிறிஸ்தவர்கள் என்கின்ற அழைப்புக்கு பிரமாணிக்கமாக நாங்கள் ஒருவரும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்தவர்கள் என்கின்ற தகுதி நிலை அடைந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவ எங்களுடைய வாழ்விலே வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு அவரை எடுத்து செல்ல வேண்டும், கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். ஆகவே மகதலா மரியாளுடைய வழி நின்று நாங்களும் கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே தாங்கியவர்களாக, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, அந்த மனதைரியத்தோடு தூய்மையான வாழ்வை வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் எங்களுக்கு நிறைவாக ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவை என்னும் அழகிய பூந்தோட்டத்தில் பணிபுரியும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையிற்காக உம்மிடம் பெறுகின்றோம். இவர்கள் இறைவன் இயேசு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்ற தேவையான ஆவியின் வரங்களை இவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று மொழிந்த தகப்பனே, இன்று உலகில் பல்வேறு தேவைகளோடும் விருப்புகளோடும் வாழும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் தேவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்து அவர்களை எவ்வித ஆபத்துகளுமின்றி பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையவர்களுக்காக மன்றாடுவோம். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இக்காலகட்டத்திலே பல்வேறு வகையான துன்பங்களோடும் போதை வஸ்து பாவனைக்குள்ளும் சினிமா ஜோகத்துக்குள்ளும் சிக்கி தவிக்கும் இளையோர்களை நீர்தாமே பொறுப்படுத்தி அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்ததொரு நற்பிரஜைகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டிற்காக மன்றாடுவோம். எம் நாட்டையும் நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்களையும் நீர்தாமே பொறுப்படுத்தருளும். எம் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார மாற்றம் குறைந்து எம் நாட்டை ஆட்சி செய்வதற்கு பொருத்தமான தலைவர்களை தந்தருளவும். எம் நாட்டையும் நாட்டு மக்களையும் நீர்தாமே தொடர்ந்து பாதுகாத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம்.
வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவரே நாங்களும் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருள் வழியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆசை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆசை. உலகின் ஒளியாய் இருப்பவனே, உன்னோடு ஒன்றாய் ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறங்குகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறங்குகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உமொரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தவர். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டவர். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்து அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர் தெழுந்து அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்களின் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறை நிகழ்வுகள் எங்களிலும் அது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி.
பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.